தாவேகா பொதுக்கூட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் புசி ஆனந்த், நிர்மல்குமார் ஆகிய இருவரும் முன்ஜாமீன் கோரி மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மாரிசாமி. மாரிசாமி, வணக்கம். இந்த தகவல் குறித்து கூடுதல் விவரங்கள். உடைக்க முடியாத துயர சம்பவம் கரூரில் நடைபெற்றிருக்கிறது. இந்த கரூர் துயர சம்பவம் தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் ஆகியோர் முன்ஜாமீன் கோரி மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்ய இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மனு தாக்கல் செய்ய உள்ளனர் எனவும் தெரிகிறது. ஏனென்றால் கரூர் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள கரூர் காவல்துறையினர் வரிசையாக தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளை கைது செய்து வருகிறார்கள். தனிப்படைகள் அமைத்து அவர்களின் கைது நடவடிக்கை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில், அதாவது இந்த விஷயமாக தாவேகாவின் முக்கிய நிர்வாகிகள் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் ஆகியோர் கைது செய்யப்படலாம் என்ற அடிப்படையில் அவர்கள் முன்ஜாமீன் கேட்டு மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் இன்று மனு அளிக்க இருக்கிறார்கள். இந்த மனுவானது இன்று, அதாவது இது தசரா விடுமுறை கால நீதிமன்றம், இந்த விடுமுறை கால நீதிமன்றத்தில் இன்று மனு தாக்கல் செய்யப்படும். மனு தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் இன்று வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அது வாய்ப்பு மட்டுமே. வெள்ளிக்கிழமை இந்த வழக்கு அவசர வழக்காக எடுக்கலாம் என பதிவுத்துறை நினைத்தால் அந்த வழக்கு விசாரணைக்கு வரும். இல்லாவிட்டால் மனு தாக்கல் செய்வதோடு இருக்கும். ஆகவே முன்ஜாமீன் கோரி இன்று மனு தாக்கல் செய்ய இருக்கிறார்கள் புசி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் ஆகியோர் பெயரில். விவரங்களுக்கு நன்றி மாரிசாமி. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.